ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது தேனருவி தமிழ் நாவல்ஸின் சாபமாய் வந்த என் உயிரே. வாசிப்பது நான் உங்கள் ஆர்ஜே பவஸ்ரீ அபி. அத்தியாயம் 116. நீ அமுதாவை இங்கே கூட்டிகிட்டு வந்துடு. அவன் நைட்டு வந்தால் யாருக்கு தெரிய போகுது என்று விஜய் கேட்க, பாஸ் இதெல்லாம் உங்களுக்கே ஓவரா இல்லையா? அனாமிகா மேடம் பற்றி காலையிலேருந்து நியூஸ் வந்துக்கிட்டே இருக்குது. இந்தியா ஃபுல்லாக உங்களையும் அவங்களையும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இதில் நம்ம ஹைகோர்ட்டில் உங்கள் டைவர்ஸ் கேஸை அப்பீல் பண்ணியிருக்கோம். இந்த டைமில் அந்த பொண்ணுக்காக நீங்கள் இவ்வளோ ரிஸ்க் எடுக்கணுமா? யாருக்கும் தெரிய வாய்ப்பில்லை தான். அதுக்காக இந்த சுச்சுவேஷனில் அந்த பொண்ணுக்காக நீங்கள் இவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கணும்னு என்ன அவசியம் வந்துச்சு? ஒருவேளை யாராவது நீங்கள் அந்த பொண்ணு கூட இப்படி ஒரே கெஸ்ட் ஹவுஸில் தங்கி இருக்கிறத பார்த்துட்டு இந்த நியூஸை மீடியாவுக்கு லீக் பண்ணிட்டா என்ன பண்ணுறது? இது வரைக்கும் அனாமிகா மேடமை தப்பாக பேசிகிட்டு இருக்கிறவங்க எல்லாம் உங்களுக்கும் அமுதாவுக்கும் கனெக்ஷன் இருக்குது, அதனால் நீங்களே வேணும்னு அனாமிகா மேடமை டஃப்பாக ஃப்ரேம் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னு கூட பேச ஆரம்பிச்சிருவாங்க. அப்புறம் என்ன பண்ணாலும் அந்த பேட் நேமை நம்மளால் சரி பண்ண முடியாமல் போயிடும் என்று சொல்லி கடமை தவறாமல் அவனை எச்சரித்தான் தினேஷ். அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ மூடிட்டு நான் சொன்னதை மட்டும் செய். நீ சொல்கிற மாதிரி எனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்கிறதுக்கு தானே இங்கே இத்தனை தடிமாடுங்களுக்கு சோறு போட்டு வளர்த்துட்ருக்கேன். நீங்கள் உங்கள் வேலையை கரெக்டாக செஞ்சால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வராது. எனக்கு என்னோட நேமை பற்றி எல்லாம் எந்த கவலையும் இல்லை. பட் அமுதாவை எவனும் அசிங்கமாக பேசக்கூடாது. இப்போ நீ சொல்கிற மாதிரி மட்டும் நடந்துச்சு, தக்காளி ஒருத்தங்கூட உயிரோடு இருக்க மாட்டீங்கடா. உன்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன். போய் நான் சொன்னதை ஒழுங்காக செஞ்சு முடிக்கிற வழியை பாரு என்று அவனை மிரட்டும் தோரணையில் சொன்ன விஜய் அந்த பேச்சுக்கு அப்படியே எண்டு கார்டு போட்டு முடித்தான். நம்ம பாஸை அந்த பொண்ணு அமுதா பேய் மாதிரி பிடிச்சி ஆட்டி வச்சிட்ருக்கா. இவர் பிரியா மேடமை லவ் பண்ணும்போது கூட இப்படியெல்லாம் இருந்து நான் பார்த்ததில்ல. அந்த அளவுக்கு இவருக்கு அமுதா மேலே லவ் வந்துருச்சா என்ன? எனக்கு தெரிஞ்ச விஜய் சார் எப்பயுமே அவருக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. அவரோட நேமு, பாப்புலாரிட்டி, ஸ்டேட்டஸு, ஃபேன் பேஸு, அவருக்குன்னு இருக்கிற பவர், இது மட்டும்தான் அவருக்கு முக்கியமாக இருந்திருக்கு. பட் பாஸ் இப்போ ஆளே டோட்டலாக மாறி போயிட்டாரு. அந்த பொண்ணை தவிர வேற எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேங்கிறாரு. அவளுக்காக அவர்கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கூட இழக்க ரெடியாக இருக்காரு. இதில் கொடுமை என்னன்னா, இதையெல்லாம் அந்த பொண்ணு மேலே இருக்கிற லவ்வில் தான் செய்கிறாருன்னு பாவம் அவருக்கே தெரியல. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோ என்று நினைத்து மானசீகமாக தன் தலையில் அடித்து கொண்ட தினேஷ் விஜயிடம் இதற்கு மேல் பேசி பயனில்லை என்பதால் அவன் சொன்ன வேலைகளை செய்வதற்காக சென்றான். அங்கே வெற்றிக்கு அடிபட்டு இருந்ததால் அமுதா அவனை தனது ரூமிலேயே தங்க வைத்து மதிய உணவு சாப்பிடும்போது கூட தானே அவனுக்கு ஊட்டியும் விட்டாள். சும்மாவே அவள் மீது இருக்கும் அதீத காதலில் பித்து பிடித்து திரியும் வெற்றி அவள் தன்னை அக்கறையுடன் கவனித்து கொண்டதால், நான் கூட அப்பப்போ நடக்கிறது எல்லாத்தையும் வச்சு என் அம்மு என்னை விட்டு தூரமாக போயிடுவாள்னு நினச்சி பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அப்படியெல்லாம் இல்லை. அவள் மனசுக்குள்ளே என் மேலே நிறைய பாசம் இருக்குன்னு இன்னைக்கு தெரிஞ்சு போச்சு. எப்படி இல்லாமல் போகும்? சின்ன வயசுலேருந்து ஒரே வீட்டில் வளர்ந்து ஒரே தட்டில் சாப்பிட்டு இத்தனை வருஷமாக எல்லா நல்லது கெட்டதுலேயும் நாங்கள் 2 பேரும் ஒருத்தர் கூட ஒருத்தர் இருந்திருக்கோம். இப்போ வரைக்கும் எனக்கும் அவளுக்கும் என் மேலே நான் வச்சிருக்கிற அளவுக்கு காதல் இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஆனால் நான் அவளுக்கு மாமன்ற பாசம் மட்டும் என் மேலே நிறையா இருக்குது. இப்போதைக்கு எனக்கு அதுவே போதும். எங்களுக்கு கல்யாணம் ஆன பிறகு தானாக புருஷன் பாசம் வரப்போகுது, காதலும் வந்துடும் என்று நினைத்து சந்தோஷப்பட்டான். வெற்றியை பற்றி பேசியவாறு தனது வீட்டிற்கு சென்ற சஞ்சனா அவள் அம்மா வனிதாவிடம் இருந்து விஜயின் வாழ்க்கையிலிருந்து நடந்த அனைத்தையும் தெரிந்து கொண்டாள். என்னம்மா சொல்கிறீங்க? அதுக்குள்ளே இவ்வளவு நடந்துருச்சா? நான் பிஸியாக இருந்துட்டேன். யாரும் என்னை கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு ஃபோன் சைலண்டில் போட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்க்கவே இல்லை. அதுக்குள்ளே இந்த ஒரு நாளில் இவ்வளவு நடந்துருச்சா? என்னால் நம்பவே முடியல. அனாமிகா அண்ணி அந்த மாதிரி பார்ட்டிக்கு போனது தப்பு தான். பட் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே பார்ட்டிக்கு போகிற ஹேபிட் இருக்கே. ஏன் விஜயண்ணா எந்த பொண்ணு கூடயும் பார்ட்டி பண்ணதில்லையா? அனாமிகா அண்ணி ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்சிருந்தும் அவர் ஏன் அவங்கள டிவோர்ஸ் பண்ண நினைக்கிறாரு? அண்ணாவோட குழந்தைய பார்க்கணுன்னு நான் எவ்வளோ நாளாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக ஒரு வருஷம் அனாமிகா அண்ணி கூட சேர்ந்து வாழணும்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் விஜய் அண்ணா இவ்வளோ பெரிய டெசிஷன் எடுப்பாருன்னு என்னால் நம்பவே முடியல. அண்ணா இப்போ எங்கே இருக்காரு? நான் அவரை உடனே பார்க்கணும். ஏன் இப்படி பண்ணீங்க?
அனாமிகா அண்ணி மேலே என்ன தப்பு இருக்குன்னு நானே அவர்கிட்ட கேட்குறேன். அப்போதான் என் மனசு ஆறும் என்று எமோஷ்னல் ஆகி சொன்னாள் சஞ்சனா. நீ போய் நல்லா அவன் சட்டையை பிடிச்சி 4 வார்த்தை நாக்க பிடுங்கிக்கிட்டு சாகிற மாதிரி கேளு. எனக்கும் அதுதான் வேணும் சஞ்சனா. விஜய்க்கு கல்யாணம் நடக்கணும், அவனுக்கு ஒரு வாரிசு வரணும்னு நான் எப்பயுமே நினச்சதில்ல. அதனால தான் உங்கள் அப்பா அனாமிகாவை அவனுக்கு பார்த்த உடனே கண்டிப்பாக அவளை மாதிரி ஒருத்திய அவனுக்கு எப்பவும் பிடிக்காதுன்ற நம்பிக்கையில் நானே முன்னாடி நின்று அவங்களுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சேன். ஆனால் அந்த அனாமிகா சரியான கில்லாடி தான். விஜயை ஏமாற்றி எப்படியோ கன்சீவ் ஆகிட்டா. பட் எனக்கு எந்த வேலையும் வைக்காம தன் குழந்தைய தானே விஜய் அழிச்சிட்டான். இதுக்கப்புறம் அவன் அனாமிகாவையும் ஏற்றுக்க மாட்டான், வேற எவளையும் கல்யாணமும் பண்ணிக்க மாட்டான். உனக்கு செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சு நல்ல பணக்கார பையனாக பார்த்து எப்படியும் விஜயே உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவான். அப்புறம் இங்கே இருக்கிற மொத்த சொத்துக்கும் என் பையன் சஞ்சய் தான் வாரிசாக இருப்பான். அப்புறம் என் புள்ள தான் இங்கே ராஜா என்று நினைத்து உள்ளுக்குள் வில்லத்தனமாக சிரித்த வனிதா தன் மகளை கண்கள் குளமாக சோகமே உருவாக பார்த்து, நீயே போய் நல்லா கேளு சஞ்சனா. நான் கால் பண்ணால் கூட உங்கள் அண்ணன் எடுக்க மாட்டேங்கிறான். உங்கள் அப்பாவும் நம்ம வீட்டு வாரிசு முக்கியம்னு விஜய்கிட்ட காலில் விழாத குறையாக கெஞ்சி பார்த்துட்டாரு. அவன் அனாமிகாவையும் அந்த குழந்தையும் என்ன பண்ணான்னே தெரில. எவ்வளோ ட்ரை பண்ணாலும் அவங்கள ரீச் பண்ணவே முடியல. நாங்கள் எல்லாத்தையும் பண்ணி பார்த்து தோற்று போயிட்டோம். நம்ம வீட்டு வாரிசு, உன்னால் முடிஞ்சா நீயாவது காப்பாற்றி கொடு. விஜய்க்கு அந்த அனாமிகாவை பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, இன்னும் கொஞ்ச நாள் கழித்து அவனுக்கு பிடிச்ச மாதிரி வேறு யாராவது ஒரு பொண்ணை அவனே கூட்டிகிட்டு வந்தால் கூட நம்ம பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம். ஆனால் அவள் வயிற்றில் வளர்றது நம்ம விஜயோட குழந்தையா இருந்தால் அதை எப்படி நம்மளால் விட முடியும்? என்ன ஆனாலும் நம்ம வீட்டு வாரிசை காப்பாற்றணும் என்று சொல்லி சஞ்சனாவை ஏற்றிவிட்டாள். தனது அண்ணனின் குழந்தைக்கு எதுவும் நேர்ந்துவிடக்கூடாது என நினைத்து எமோஷ்னல் ஆகி கண் கலங்கிய சஞ்சனா, இல்லைம்மா, அண்ணா குழந்தையும் என்னோட குழந்தை மாதிரி தான். நான் அந்த பேபிக்கு எதுவும் ஆக விட மாட்டேன். இப்போவே போய் அண்ணாவை நேரில் பார்த்து பேசுகிறேன். அவர் எங்கே இருக்காருன்னு உங்களுக்கு தெரியுமா என்று உடைந்த குரலில் கேட்டுவிட்டு அழுதாள். அவள் என்ன என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டா செய்கிறான். நானும் காலையிலேருந்து 200 தடவைக்கு மேலே கால் பண்ணிட்டேன். காலை எடுக்கவே மாட்டேங்கிறானே. அப்புறம் அவன் எங்கே இருக்கான்னு நான் எப்படி கேட்குறது? நீ வேணும்னா கால் பண்ணி பாரு. அவன் எடுக்கலைன்னா தினேஷுக்கு கூப்பிட்டு விஜய்கிட்ட பேசணும்னு சொல்லு. தங்கச்சி பாசத்தில் உங்ககிட்ட வேணும்னா பேசுவான் என்றாள் வனிதா. அதற்கு சரி என்ற சஞ்சனா உடனே தனது ஹேண்ட்பேக்கை மட்டும் எடுத்து மாட்டிக்கொண்டு முதல் வேலையாக பார்க்கிங் ஏரியாவில் சென்று தனது காரை ஸ்டார்ட் செய்து வெளியில் கிளம்பினாள். பின் ப்ளூடூத் மூலமாக காரில் கனெக்ட் செய்து விஜய்க்கு கால் செய்தாள். அமுதாவுடன் தான் சேர்ந்து நடிக்கும் படத்தில் வரும் ஒரு ஃபீமேல் வெர்ஷன் சாங்கை அமுதா அவனுடன் காரில் வரும்போது பாடியபடியும் ஹம்மிங் செய்ததையும் அவளுக்கே தெரியாமல் ரெக்கார்ட் செய்து வைத்திருந்தான் விஜய். இப்போது அதை அவன் ஹெட்ஃபோனில் போட்டு கேட்டபடி அவனது கண்களை இறுக்கமாக மூடிக்கொண்டு சோபாவில் சாய்ந்து அமர்ந்திருந்தான். அவன் பொதுவாக மற்றவர்களிடம் பேச வேண்டாம் என்று நினைக்கும்போது டு நாட் டிஸ்டர்ப் ஆப்ஷன் போட்டு வைத்திருப்பான். இப்போது அவன் ஃபோன் அதே மோடில்தான் இருந்தது. இருப்பினும் சஞ்சனா, தினேஷ், அமுதா போன்ற ஒரு சிலரின் நம்பரை மட்டும் ஸ்பெஷல் லிஸ்டில் சேர்த்து அவர்களிடம் இருந்து கால் வந்தால் மட்டும் தனக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்படி அவன் செட் செய்து வைத்திருந்ததால் அவன் கேட்டுக்கொண்டிருந்த பாடலையும் மீறி சஞ்சனாவின் அழைப்பு அவன் ஃபோனுக்கு வந்து சேர்ந்தது. காதல் மலரும்.